உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே செயல்பட்டு வரக்கூடிய தனியார் எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை மூடியதை கண்டித்து தொழிலாளர்கள் 2வது நாளாக டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான கள தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். தொடர்ந்து அங்கு போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. கள சூழல் எவ்வாறு உள்ளது? அதிகாரிகள் யாராவது வர்றாங்களா? பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா? என்ன கூடுதல் விவரம்? நிச்சயமாக சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள தனியார் உதிரி பாகனம், அதாவது தலேமா என்கிற எலக்ட்ரானிக் உதிரி பாகனம் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் கடந்த 35 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் செயல்படும் தொழிலாளர்கள் மீது குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாகவே ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த இந்த நிறுவனம் அதனை கண்டித்து இந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர்களை பழிவாங்கும் நோக்கோடு திடீரென இந்த ஆலையை கடந்த 29ஆம் தேதி முதல் இந்த நிறுவனம் மூடுவதற்காக உத்தரவிட்டுள்ளது. இதனால் அந்த மக்கள் தொடர்ந்து 35 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நிறுவனத்தில் தற்போது வேலை இல்லாமல் என்ன செய்வது என்று திகைத்துள்ள நிலையில் தற்போது தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். 2வது நாளாக இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராடி இருந்தாலும் கூட ஒரு 10க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து ஒரு 80 அடி உயரம் கொண்ட இந்த கம்பெனியின் வளாகத்தில் உள்ள 80 அடி உயரம் கொண்ட இந்த தகவல் தொழில்நுட்ப டவரில் சுமார் ஒரு 40 அடிக்கு மேலாக இருந்து தொடர்ந்து இவர்கள் 26 மணி நேரமாக தொடர்ந்து இந்த டவர் மீது அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவருடைய கோரிக்கையை பொறுத்தவரை இவர்களுக்கு வேலையை உறுதி செய்ய வேண்டும். அதே போன்று இந்த நிறுவனம் ஆட்குறைப்பு நடவடிக்கை ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத அவர்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த நிறுவனத்தின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் இவர்களுக்கு 35 ஆண்டுகளாக தொடர்ந்து இவர்கள் பணிபுரிவதால் இவர்களுக்கு அதிக அளவிலான ஊதியம் கொடுக்க வேண்டிய சூழல் இருப்பதாலேயே அவர்களை பழிவாங்குவதாக குறைந்த அளவில் ஊதியத்திற்கு மற்ற பணியாட்களை வேலையை அமர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இவர்கள் இது போன்ற பணியில் வேலைகளில் ஈடுபடுவதாக அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கின்றனர். தொடர்ந்து தற்போது 2வது நாளாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையும் கூட இந்த நிர்வாகத்தின் சார்பாக இதுவரை எந்த ஒரு கோரிக்கையும் பேச்சுவார்த்தையும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இந்த தனியார் தொழிற்சாலை என்று ஒதுக்க விடாமல் தமிழக அரசு இவர்களுக்கு உரிய தீர்வு காண வேண்டும். இந்த தொழில்துறை பிரச்சனையில் தமிழக அரசு தலையிட வேண்டும் என்பதால் அவருடைய தொடர்ந்து கோரிக்கை இருக்கிறது. தற்போது இந்த செல்போன் டவர் மீது அமர்ந்து போராடக்கூடியவர்களை நம்ம கேட்கலாம். அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இதுவரை அவர்களை பேச்சுவார்த்தைக்கு யாராவது அழைத்தார்கள் என்பது. ஆனால் தொடர்ந்து இவர்கள் எத்தனை நாட்களாக இருந்தாலும் தொடர்ந்து இதே பகுதியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம், ஏனென்றால் இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என தொடர்ந்து அவர்கள் கூறி வருகிறார்கள். அவருடைய கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்ப உங்களுடைய இந்த கோரிக்கை என்னவா இருக்கு? தொடர்ந்து இந்த கட்ட போராட்டத்துக்கு என்ன காரணம்? பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்களா சார்? பேச்சுவார்த்தைங்கிறத பொறுத்தவரைக்கும் இங்கே இந்த தொழிலாளர் துறை இங்கே லேபர் ஆஃபீஸ் முதற்கொண்டு இங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற லேபர் ஆஃபீஸ் முதற்கொண்டு இது வரைக்கும் வந்து சந்திக்கல. நாங்கள் கிட்டத்தட்ட 26 மணி நேரம் இங்கே டவரில் ஏறிட்டு பெண்களோட சூழ்நிலை கூட பார்க்க மாட்டோம். மனசு வராத ஒரு லேபர் ஆஃபீஸரு எங்கே நிர்வாக ஆஃபீஸராக என்னன்னு தெரியவில்லை. இங்கே இருக்கிற 10 பெண்கள் 5 பேர், ஆண்கள் 5 பேர் டவரில் ஏறிட்டு இருக்காங்க. இங்கே கீழே 100க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் கீழே வெயில்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு சூழ்நிலை இருந்தும் லேபர் ஆஃபீஸர் வரல, நிர்வாக பொது மேலாளரோ இதுல ஹெச்ஆர் மேனேஜரோ வந்து பேச்சுவார்த்தை நடத்த வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வேலை பறிக்கிறது தான் அவங்களோட வேலையே தெரியல, நிறுவனம் கலைக்கிறது தான் அவனோட வேலை. அதனால என்ன நடக்குதுன்னா 26 மணி நேரம் வேலை, இப்படி இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கோம். 24 மணி நேரம் நம்ம வேலை போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அதே போல இப்ப நாங்க போராட்டத்தை சாதாரணம் இப்பயே விட்டுருன்னு நினைக்கிற போறாங்க. நாங்க 100 நாள் இல்ல 1000 நாளா இருந்தாலும் இந்த இடத்த போராட்டம் வென்று எங்க கோரிக்கையை வெல்ற வரைக்கும் நாங்க இந்த போராட்டம் கைவிட மாட்டோம். அது உறுதியா சொல்றேன். அதே போல தமிழக முதல்வர் இது உறுதியா இது கவனத்துக்கு செலுத்தி இது ஒரு குழு அமைக்கணும். குழு அமைச்சு கலெக்டர் அடிப்படையில எங்களுக்கு ஒரு குழு அமைச்சு எங்களுக்கு வேலையை நிரந்தரமா பெற்றுத்தரணும். அதே போல அவர் நினைக்கிறாரு நாம இது ஒரு சாதாரண மக்கள் போராட்டமா நினைக்கணும். இது தொழிலாளி ஒரு டெலிமா நிறுவனத்துக்காக போராடுறான்னு நினைக்க வேணாம். தமிழர்களோட வேலை பறிக்கிறது தான் அந்த அயல்நாட்டு நிறுவனத்தோட வேலை. இப்ப வாங்கியிருக்கிறான் பாரு அந்த காமிக்கு நிறுவனம். அந்த காமிக்கு நிறுவனம் எங்க 100% தமிழர் தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்களோட வேலையை ஒரு வேலைக்கு வாங்கி அந்த வேலையை பறிக்கிறது தான் அவனோட திட்டமே. அந்த திட்டத்துக்காக தான் இந்த பிளான் பண்ணி பண்றாங்க. நாங்க 1000 மேற்பட்ட தொழிலாளிகளை இது எங்களுக்கு இந்த எத்தனை நாட்கள் இருந்தாலும் நாங்க இது பண்ணுவோம், போராட்டத்தை கைவிட மாட்டோம். இது உடனடியாக ஒரு குழு அமைச்சா எங்களுக்கு இந்த தொழிலாளர் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும். முதலமைச்சர் அவர்கள் தயவு கூர்ந்து எங்க தொழிலாளி ஒரு தெளிமா தொழிலாளி பார்க்காம
தமிழர்களாக 1000 பேர் ஒரு இந்த குடும்பம் வந்து ஒரு இருக்கிறாங்க நினைக்கிறாங்க. 5000 பேத்துக்கு சமம் இந்த தொழிலாளி. நாளைக்கு குடும்பத்தோட வந்து இப்ப பாருங்க, இன்னைக்கும் குடும்பத்தோட வந்திருக்காங்க. நாளைக்கு மீண்டும் மீண்டும் தொடரும். நீங்க எத்தனை நாள் இந்த கோரிக்கை வெல்ற வரைக்கும் எங்களுக்கு கைவிட மாட்டோம். உடனடியாக கதவடிப்பை மீட்டு கொடுக்கணும். இதுதான் தமிழக அரசோட வேலை. குழு அமைச்சு பேச்சுவார்த்தை செய்து உடனடியாக தீர்வு காணணும். ஓகே, நன்றி. லைவ் கட் ஆயிடுச்சுனா அப்படி காமிச்சுக்கோங்க. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசு. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.